அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானால் நடுங்கும் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்ச 2 நாட்கள் கழித்து தந்தி தொலைக்காட்சியும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு அதிக அளவில் பெண்களுடைய ஓட்டும் புதிய வாக்காளர்களுடைய ஓட்டும் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாகவே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2 தொலைக்காட்சிகளுமே ஆரம்ப காலத்திலிருந்தே சீமான் மேல ஒரு விமர்சனங்கள் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த முறை சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தது அனைவரு இடத்துலயும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வுக்கு பிறகு 2 தொலைக்காட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் நேரடியாகவே இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி வெளியிடலாம் அப்படின்னும் ஒரு ஆளுங்கட்சியை பகச்சிக்கிட்டு உங்களால் இந்த மாதிரி ஊடகங்களை நடத்திட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லா செய்தி ஊடகங்களும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வெளிவராமல் இருந்துட்டு இருக்கு. இதில் பணிபுரியக்கூடிய ஒரு சில நெறியாளர்களும் கேமராமேனும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த ஒரு தகவலை நம்மிடம் பகிர்ந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களை திமுக அமைச்சர்கள் மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய விஷயமாகவே இருக்கு. ஒரு கருத்து சுதந்திரமே இல்லாதது அப்படி என்ன சுதந்திர நாடு அப்படின்னு சீமான் ஏகப்பட்ட கேள்விகளை முன்னெழுப்பியிருந்தாலும் அரசியல் விமர்சகர்கள் தொடங்கி அதற்கு பிறகு தற்போது தொலைக்காட்சிகள் கூட திமுக கட்சியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அமைச்சர்கள் மிரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களை அதிக அளவில் கொதிப்படைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலேயே முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான எல்லா தகவல்களுமே அவங்களோட யூடியூப் சேனலில் தான் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தொலைக்காட்சிகளை போட்டால் அதிக அளவில் பார்வையாளர்களை சென்றடையுது அப்படின்றதுனால சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பயத்தினாலேயே அவங்களுடைய யூடியூப் சேனல் மட்டுமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 26 தேர்தலுக்காக சீமான் தயாராக ஆரம்பிச்சு நிறைய இடங்களில் நிறைய பொதுக்கூட்டங்களை போட போறேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் இந்த பொதுக்கூட்டங்களை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு புதிய தலைமுறை, நியூஸ் 7, தந்தி தொலைக்காட்சி இது போன்ற தொலைக்காட்சிகளாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பேசுகிற வீடியோவை அவங்க தொலைக்காட்சிகளில் போடலை அப்படின்னா மக்கள் அவங்களுடைய தொலைக்காட்சிக்கு ஆதரவே செலுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இந்த தொலைக்காட்சிகள் இருக்காங்க அப்படின்னு அதில் பணிபுரியக்கூடிய ஒரு சில நம்பிக்கையான வட்டாரம் மூலம் நமக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இனி வரும் காலங்களில் சீமான் குறித்து செய்திகளை வெளியிடவே கூடாது அப்படின்னு திமுக அரசாங்கம் அனைவரையுமே பயத்துக்குள்ளாகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.